இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ரொம்ப அன்லிமிட்டடான கிளீனான எனர்ஜி தரக்கூடிய ஒரே சோர்ஸ் சோலார் பேனல். ஏன்னா சூரியன்ல எக்கச்சக்க எனர்ஜி வந்து நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கும் நம்ம மனுஷங்களுக்கு தேவைப்படுற அளவை விட அதிகமா ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு எனர்ஜி நம்மளுக்கு கேப்சர் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா மாத்தக்கூடிய ஒரே டெக்னாலஜி சோலார் பேனல். ஆனா அந்த சோலார் பேனல்ஸ் ஆக்சுவலா எப்படி தான் ஒர்க் ஆகுது? சோ சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து சிலிக்கால இருந்து செய்றாங்க. அது மண்ணு ஓகேங்களா? மண்ணுல இருந்து தான் சோலார் பேனல்ஸ் செய்றாங்க. ஆனா வந்து அது 99.9% பியூரான சிலிக்கா கிறிஸ்டல்ல இருந்து செய்றாங்க ஓகேங்களா? நல்ல பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் செய்வாங்க. சோ ஒரு சிலிக்கா ஆட்டம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட அவுட்டர் ஷெல் அதாவது வேலன்சி ஷெல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 4 எலக்ட்ரான் இருக்கும் ஓகேங்களா? சோ இந்த சிலிக்கா ஆட்டமால உருவான ஒரு கிறிஸ்டல வச்சு தான் சோலார் பேனல் மேல நீங்க பார்க்குற ரெக்டாங்கிள் கியூப செய்றாங்க ஓகேங்களா? அப்போ இந்த சிலிக்கா ஆட்டம் மேல ஒரு ஃபோட்டான் அதாவது சூரியன்ல இருந்து வர லைட்டுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான். ஃபோட்டான் தான் வந்து லைட் பார்ட்டிகிள்ஸ். இந்த லைட் பார்ட்டிகிள்ஸ் படும்போது அதுல இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டினா என்னன்றதுக்கு ஆன்சர் பண்ணணும். சோ எலக்ட்ரிசிட்டினா என்ன? இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். ஒரு பேட்டரியில பாசிட்டிவ்னு ஒரு போர்ட் இருக்கும், நெகட்டிவ்னு ஒரு போர்ட் இருக்கும் ஓகேங்களா? பேட்டரியோட நெகட்டிவ் போர்ட்ல இருக்கிற ஆட்டம்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது அதுல இருக்க வேண்டிய அளவை விட அதிகமான அளவுல இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல இருக்க அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் போர்ட்ல இருக்க வேண்டிய அளவை விட கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா? சோ ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போர்ட் நடுவில் இருக்க டிஃபரன்ஸே தான். நெகட்டிவ் போர்ட்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் போர்ட்ல ரொம்ப கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். சோ இயற்கையா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு வந்து ஓட ட்ரை பண்ணும். இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்றோம். இதை வோல்டேஜ் கூட சொல்லலாம் ஓகேங்களா? சோ இந்த தன்மை இருக்கனால நீங்க வந்து ஒரு காப்பர் ஒயர் எடுத்து வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது அந்த காப்பர் ஒயருக்குள்ள வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்து அந்த பாசிட்டிவ்க்கு அந்த ஒயர் வழியா டிராவல் ஆகி போய் சேரும் ஓகேங்களா? இந்த சமயத்துல நீங்க அந்த ஒயர்ல நடுவில் ஒரு எல்இடி பல்பையோ இல்ல ஒரு மோட்டாரையோ வச்சீங்கன்னா அந்த மோட்டார் வந்து சுத்தம். ஸோ பேசிக்லி எலக்ட்ரிசிட்டின்றது வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறது தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். சரி இப்போ திரும்பி நம்ம சோலார் பேனலுக்கு வரும். இந்த சிலிக்கா ஆட்டம்ல இருந்து அப்போ எலக்ட்ரிசிட்டி ஓட்டம் உருவாகணும். எப்பவுமே எலக்ட்ரிசிட்டி ஓட்டம் வந்து அந்த சிலிக்காவுடைய அவுட்டர் ஷெல் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பேலன்ஸ் ஷெல் அதுல தான் நடக்கும். ஏன்னா ஆட்டம்க்கு உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு எக்கச்சக்க எனர்ஜி தேவை. ஸோ எப்பவுமே பொதுவா அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மூவ் பண்ண வைப்பாங்க. ஆனா சிலிக்கால இன்னொரு பிரச்சனை இருக்கு. நேச்சுரல் ஃபார்ம்ல சிலிக்கா வந்து ரொம்ப ஸ்டெபிளான ஒரு ஆட்டம் ஓகேங்களா? அதால மூவே ஆக முடியாது. நல்லா மத்த ஆட்டம்குள்ள வந்து பாண்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த ஸ்டெபிலிட்டியை உடைக்கணும்னு சொல்லிட்டு சிலிக்கால ஒண்ணு பண்ணுவாங்க. அது என்னன்னா இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. வாண்டடா வந்து ஒரு பியூரான சிலிக்கான் எடுத்து அதுல வந்து இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. ஆனா இந்த சிலிக்கால இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது 2 விதமா பண்ணுவாங்க. என் டைப், பி டைப்னு பண்ணுவாங்க ஓகேங்களா? இந்த என் டைப்ல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. அந்த பியூரா இருக்கிற ஸ்டெபிளான சிலிக்காக்குள்ள ஆட் பண்ற இம்பியூரிட்டில எக்கச்சக்க அதிகமான எலக்ட்ரான் இருக்கிற ஒரு ஆட்டமை ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சிலிக்கான் பிளேட் எடுத்து அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஒரு இம்பியூரான சிலிக்கான் கிறிஸ்டல் கிடைக்குது. ஆனா ரெண்டும் வேற வேற மாதிரியானது. ஒண்ணுத்துல வந்து எலக்ட்ரான் அதிகமா இருக்க இம்பியூரிட்டி ஆட் பண்ணிருக்காங்க. இன்னொன்றுல வந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்க இம்பியூரிட்டி ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்தா அது நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த சிலிக்கான் கிறிஸ்டலை வந்து என் டைப்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறத வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் சொல்லுவோம். ஸோ அதனால அந்த சிலிக்கான் கிறிஸ்டலை வந்து பி டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என் டைப் அண்ட் பி டைப்பா ரெடி பண்ணி வச்சிருக்க சிலிக்கான் கிறிஸ்டலை ஃபர்ஸ்ட் ஒன்னா பைண்ட் பண்ணுவாங்க. அதாவது சாண்ட்விச் பண்ணுவாங்க ஓகேங்களா? மேல மேல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த என் டைப் அண்ட் பி டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ண சிலிக்கான் கிறிஸ்டலை ஒன்னா சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த காம்பினேஷன் தான் வந்து ஒரு சோலார் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா சாண்ட்விச் பண்ணும்போது என்ன ஆகும்? என் டைப்ல எக்கச்சக்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பி டைப்ல எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த என் டைப்ல இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பி டைப்குள்ள இருக்கிற அந்த கேப்ஸ்ல போயிட்டு ஃபில் ஆக ட்ரை பண்ணும் ஓகேங்களா? இது மாதிரி கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருக்கும் அண்ட் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா என் டைப்லயும் பி டைப்லயும் ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் உருவாயிருக்கும். அண்ட் இந்த சமயத்துல சிலிக்கான் கிறிஸ்டல் சாண்ட்விச் நம்ம வெயில எடுத்து போய் வச்சோம்னா அந்த சூரிய ஒளியில வந்து இந்த சிலிக்கான் கிறிஸ்டல் சாண்ட்விச்சை படும்போது அந்த சூரிய ஒளியில இருக்க போட்டான்ஸ் வந்து இந்த கிறிஸ்டலுக்குள்ள நுழையும் ஓகேங்களா? அண்ட் இந்த போட்டான்ஸ்க்குலாம் வந்து ஒரு அடிஷனல் எனர்ஜி இருக்கு. ஸோ இந்த போட்டான்ஸோட எனர்ஜி இந்த நியூட்ரலா இப்போ நின்றுட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மேல ஹிட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஃப்ளோ பண்ண வைக்கும் ஓகே. ஸோ நியூட்ரலா ஸ்டாப் ஆன இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் வந்து இந்த போட்டான்ஸோட எனர்ஜினால திரும்பியும் ஸ்டார்ட் ஆகும். இந்த சமயத்துல இந்த சோலார் செல்லோட என் டைப் சைடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாசிட்டிவாகவும் இந்த பி டைப் சைடு இருக்கு பாத்தீங்கன்னா அது நெகட்டிவாகவும் ஆட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்க ஒயரை கனெக்ட் பண்ணீங்கன்னா அங்க இருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நீங்க வெளியே கொண்டு வரலாம் சோலார் பேனல் விட்டு வெளியே. அண்ட் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வச்சு நீங்க ஒரு வீட்டில் இருக்க பல்பையோ இல்ல ஃபேனையோ திரும்பி ரன் பண்ணலாம். ஸோ இது போலதான் வந்து ஒரு சோலார் பேனல் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல சிம்பிளான டெக்னாலஜியை ஏன் நம்ம உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ணாம இருக்கோம்? அதுக்கு காரணம் சோலார் பேனல் ஒர்க் ஆகுது சூரிய ஒளியில தான்.
ஆனா இந்த சோலார் பேனல் அந்த சிலிக்கான் கிறிஸ்டல் பாத்தீங்களா, அது ஹீட் ஆயிடுச்சுன்னா, சூடாயிடுச்சுன்னா அதோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ சூரிய ஒளியில ஒர்க் ஆகுற பொருள் வந்து ஹீட்டே ஆகாம இருக்கணும். அப்பதான் அது வந்து நல்லா எஃபிஷியன்ட்டா வந்து கரண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால, உலகத்துல இருக்க எல்லா சோலார் பேனலுடைய ஓவரால் எஃபிஷியன்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 30லேருந்து 40% தான் இருக்கு. மேபி அந்த எஃபிஷியன்சி இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்க கூட இருக்கலாம். ஏன்னா சோலார் பேனல் எஃபிஷியன்சி 90 இல்ல 100% எடுத்துட்டு போயிட்டோம்னா, நம்மளுக்கு இந்த பெட்ரோல் கோல்லாம் தேவையே கிடையாது. நம்ம பியூரான கிளீன் எனர்ஜிய யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த டெக்னாலஜி மேல இன்னும் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருந்தா, கீழ இதுக்கான சில ரிசோர்ஸ் நான் குடுத்துருக்கேன். அத வந்து படிச்சு பாருங்க. இப்ப நான் சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இது கூட ஒரு பிகினர் எக்ஸ்பிளனேஷன் தான். இன்னும் இந்த சோலார் பேனலுக்குள்ள டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது இல்லாம சில குவாண்டம் பிசிக்ஸ் கூட இதுல இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு வீடியோ போடணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களே படிச்சு பார்க்கணும். அதுக்கான ரிசோர்ஸஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். சோ இது போல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்குலாம் நம்ம ENS சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.